அருந்ததி, உஷாவா, ஒட்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சேவியர் ராஜநாயகத்தை அழைக்க போற முதல் முறையாக இந்த சங்கம வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே நித்திய வெளிச்சம் முதலாக அவர் வர இருக்கிறார். அவரை பற்றி சில காரியங்கள் சொல்ல வேண்டும். அவர் சிங் த கிங் ஆஃப் கிங் இந்த யூடியூப்லே அநேக பாடல்களை ஏற்றி படித்திருக்கிறார். அநேக பாடல்கள். அது மட்டுமே அவருடைய மகனும் மருமகனும் மலேசியாவில் இருக்கிறார்கள். அவரும் ஊழியக்காரர்கள். அவர்கள் இந்த சங்கம வானொலியை வந்து வார்த்தையை கொடுப்பார்கள். இந்த சேவியர் ராஜ்நாத்தை எனக்கு தொடர்படுத்த பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா பாஸ்டர் விக்டர் போல் தான் என்னை அறிமுகப்படுத்தின அந்த பாஸ்டரை. அதுக்காக நான் பாஸ்டர் விக்டர் போலுக்கு நன்றியை சங்கம வானொலி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தை சார்பிலும் சேவியர் ராஜநாம் அவர் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise God, praise God, praise God. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. முதலாக இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி சில, அதாவது தலையை உங்களோட குடும்பங்கள் உங்களோட ஊழியர்களை பற்றி சிறிது அறிமுகப்படுத்திவிட்டு இன்றைய நாளே செய்தியை தாருங்கள். இப்ப உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God, praise God, Jesus. என் மீட்பரும் உலக இரட்சகரும் நமது மனவாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் நம் நிஜமானவரும் நண்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருப்பெயரால சங்கமம் தமிழ் கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனையும் ஆண்டவர் இயேசு அழைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு காலம் ஒழியாத அவருடைய பரிசுத்த தேவ ஜீவ வசனங்களை சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வேலைக்காக அவரை நான் துதிக்கிறேன். அடியனை பற்றி சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, ஆனால் அடியனுக்குள் வாசம் செய்கிறார் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லிக் கொள்ள அநேக காரியங்கள் உண்டு. அடியேன் என்னுடைய வாலிப பிரயாணத்திலே சினிமா பாடலுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தேன். ட்ரம்ஸ் பிளேயராக இருந்தேன். ஆண்டவர் இயேசு என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்ட பொழுது ஆண்டவராக இயேசுவை தவிர வேற எந்த பாடலையும் பாட மாட்டேன் என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாடும்படியாக ஆண்டவர் இயேசு எனக்கு பாடல் தந்தாலுடைய எந்த பாடலையுமே பாட மாட்டேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் கூட 1100க்கும் அதிகமான பாடல்களை பாடி அவற்றை பதிவு செய்ய உதவி செய்தார். 110 பாடல்களை சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதோ அடியானுடன் கூட இருந்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எங்க வீட்டுல நிறுவும்படியாக எனக்கு உதவும்படியாக பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களையும் பாஸ்டர் காட்சன் அவர்களையும் டேவிட் தினரன் அவர்களையும் எனக்கு அனுப்பி தந்து என்னை ஆசீர்வதித்து அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருநாம மகிமைக்கென்று என்னை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். என்னை பற்றி சொல்லிக்கொள்ள அதிகம் ஒன்றுமில்லை. என்னுள் வாசம் செய்கிற ஆண்டவர் பேசுவ பற்றி அதிகமாக பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, இதோ அடியேன், நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. இதோ அடியேன், என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உமது நாமம் என் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. ஆமென். செய்திக்குள் கடந்து செல்வோம். இந்த பரிசுத்த வேதாகமமும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது நம்ம அறிவோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு சொல்லி பழைய ஏற்பாடுல ஆண்டவர் 4 காரியங்களை பேசுகிறார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள், 613 நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் 10. உபாகமம் 5ல 1ஆம் அதிகாரம் to 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா கர்த்தருடைய கற்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள், இந்த கர்த்தருடைய வசனங்கள் எப்படிப்பட்டது என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுதுன்னா நம்ம அதை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணங்கள் மூலமாகவும் கட்டளைகள் மூலமாகவும் கற்பனைகள் மூலமாகவும் நியாயங்கள் மூலமாகவும் தன்னுடைய சட்ட திட்டங்களை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாடிலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறார். அவைகள் என்ன? நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமத்தில் 24ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு தணிந்து போகும். இந்த அன்பை பத்தி இன்னொரு இடத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள பரிசுத்த வேதாந்தத்தினுடைய திரு வசனங்களை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று நியாயாசிரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நல்ல கவனிங்க, நமக்கு தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி அன்பு கூறணுமா? நல்ல 3 காரியம் சொல்றாரு. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும். நாம் நம்முடைய அன்பை தேவனிடத்தை வெளிப்படுத்த வேண்டிய விதம் இவ்வாறாக இருக்கிறது. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பா இருக்கிற, நல்லா கவனிங்க, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 பிரமாணங்களிலும் எல்லா நியாய பிரமாணங்களும், கிட்டத்தட்ட 613 நியாய பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய நியாயங்கள் அடங்கி இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதெல்லாம் சரிதான், உனக்கு பிறன் யார்? அதற்கும் பதில் ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். லூக்கா எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 10ஆம் அதிகாரம் 29 முதல் 37 வரையுள்ள பரிசுத்த தேவ ஜீவ வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, அதிலே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு புறப்பட்டு செல்கிறான். அவனை வழியில் கல்வர்கள் சந்தித்து அவனை அடித்து அவனுடைய உள்ள எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுருமாக விட்டு சென்றார்கள். அவ்வழியே ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகிறார். அந்த வழியே ஒரு லேவின் ஒருவரும் அவனை கடந்து செல்கிறார். அவர்கள் இருவரும் அவனை பார்த்து அவனை கடந்து செல்கிறார்கள். அதே வழியிலே ஒரு சமாரியன் வருகிறார். அந்த சமாரியன், நல்ல கவனிய, 8 காரியங்களை ஆண்டவர் இயேசு அங்க சொல்றார். அந்த சமாரியன் அந்த மனுஷன் அடிபட்டு கிடக்கிறத கண்டு மனதுருகி கிட்ட வந்து, 3வது காரியம், எண்ணெயும் திராட்சை ரசமும் அவனுடைய காயங்களை ஊற்றி அவனை காயங்களை கட்டி, 5வது காரியம் சுய வாகனத்தில் ஏற்றி, 6வது காரியம் சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான், 7வது காரியம் மறுநாளிலே பணத்தை கொண்டு வந்து அந்த சத்திர தலைவனுடன் கொடுத்து, 8வது காரியம் அதிகமாய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது தருகிறேன், உனக்கு பிறன் யார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு மிகவும் அழகான ஒரு விளக்கம் சொன்னார். இப்பொழுது நம்ம ஆண்டவர் இந்த நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்களை 2 கற்பனைகளை அடக்கிட்டார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது முழு இதயத்தோடு முழு மனோட முழு பலனோடு நான் என் ஆண்டவராக, என்னை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் அன்பு கூறுகிறேன். அதே போல நான் என்னை நேசிப்பு போல உங்களையும் நேசிக்கிறேன். ஒரே வரியில 2 வரிகள்ல சொல்லிடலாம். இந்த 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 கடைசி காலத்துல மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு அனைவருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. ரோமருக்கு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இந்த அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதா இருக்கிறது. இந்த அன்பு செய்தோம்னா அது நியாய பிரமாணம் முழுவதும் நம்மில் நிறைவேறி விடுகிறது. அன்பு எங்கே? நான் கூட அந்த பாடல் ஒரு வரி எழுதியிருக்கேன். அன்பு எங்கே, அன்பு எங்கே என்று தேடினேன், அன்பு இங்கே, அன்பு இங்கே என்று இயேசு சொன்னார். இந்த பாடல் வரிகள் வருது. இன்னைக்கு அன்பு எங்கேன்னு மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறான். எல்லாம் கிடைச்சது, நல்லா படித்தாங்க, நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க, மாத்திரமல்ல சம்பாதித்தாங்க, எல்லா காரியமும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அன்பை காட்ட மறந்துட்டாங்க. அது ஆண்டவர் இயேசுல ரொம்ப வேதனையா சொல்கிறாரு. மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவ பதிலாக, உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்வார். காரணம், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின்படி 2 காரியங்கள் தான். அதை நாம் செய்யுண்டோமா என்று இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. நாம் சர்ச்சைக்கு ஒழுங்காக போறோம், பரிசுத்த வேதாகமம் அழகாக வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். இவைகள்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அன்பு இல்லை என்றால் என்ன ஆகும்? இப்ப அந்த அன்பை குறித்து தான் இந்த தேவ செய்தி நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இவர் அழகாக சொல்லப்பட்டது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில்
அன்பே பெரியது. அன்பு ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு மனுஷர்கள் காட்டும் அன்பு, மனிதன் ஒரு மனுஷன் மேல் காண்கிற அன்பு. இரண்டாவது மனிதர்கள் தேவன் மேல் காண்கிற அன்பு. 1 யோவான் 2:5 வராக சொல்லப்பட்டிருக்கின்றது, அவருடைய வசனத்தை கை கொள்கின்றவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கின்றது. அப்ப தேவனிடத்தில் அன்பு செலுத்துறோம் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர் வசனம் என்ன சொல்லுது பழைய ஏற்பாடுல உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையின்படி 2 கட்டளை கொடுக்கப்படுது. அதை நாம் நிறைவேற்றுகின்றோமா? கலாத்தியர்கள் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 5ஆம் அதிகாரம் 22, 23 உள்ள ஆவியின் கனிகள்ல 9 கனிகள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 9 கனிகள்ல முதலாவது கனி அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளை ஒரு மனுஷன் பெற்றிருந்தால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வான். இந்த 9 கனிகள்ல எல்லா நியாய பிரமாணங்கள்லாம் அடங்கியிருக்கு. எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் கர்த்தருடைய நியாயங்களும் அவருடைய நியாய பிரமாணங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த 9 கனிகளை ஒரு மனுஷன் முழுமையாக பெற்றுக்கொண்டார். ஆகவே நாம் பிரயாசப்படுவோம். இந்த கலாத்தியர்கள் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை சொல்லப்பட்ட அந்த 9 கனிகளை பெற நாம் ஆவலா இருக்கிறோம் இல்லவா? சரி, இந்த அன்பு எப்படி உண்டாயிருக்குது? இந்த அன்பு எங்க இருந்து வந்தது? இல்ல நம்ம ஒரு பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி உண்டாயிருக்குன்னு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை நான் வாசிக்க கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனென்றால் நல்ல கவனிங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு மனிதரால் உண்டாயிருக்கவில்லை. தம்முடைய சாயலால் மனுஷனை உண்டாக்கின அன்பு தெய்வம் இயேசு ஒருவர் அன்பால் இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படியாக தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நல்லா கவனிச்சீங்களா? அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக, நம்முடைய பாவத்தை போக்கும் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியதனால் அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு எப்படி உண்டாயிருக்கு அடுத்த வசனத்துல கேட்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாகி இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அன்பு என்றால் என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஜீவனை கொடுப்பதில் முதல்ல அன்பு கொடுப்போமே, அப்புறம் ஜீவனை பத்தி அப்புறம் யோசிக்கலாமே. அன்பு கொடுத்திருக்கோமா? நல்ல கவனிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கின்ற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க. தன் கூட பிறந்த சகோதரனையும் சகோதரியும் பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. இப்ப நித்திய ஜீவன் இப்ப நம்ம பெற வேண்டும்னா சகோதர அன்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த அன்பு எங்கே? கசப்புகள், காய்மாரங்கள், விரோதங்கள், பகைகள். ஏன்? ஆண்டவர் 2 வசனத்துல எல்லாமே அடக்கினாரே. அந்த 2 வசனத்தை நம்ம கடைபிடிப்பதில் என்ன நமக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆண்டோட நமக்கு ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவரே ரொம்ப நேசிக்கிறோம் சொல்லி அநேக நேரம் நம்ம நிறைய நேரம் ஜெபங்கள்ல செலவழிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கிறது செலவழிக்கிறோம். நல்ல காரியங்கள் தான். அது கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதே நாம் தேவனுக்கு காட்டும் அன்பு என்று பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளே கிடையாது. ரொம்ப எளிமைத அழகான வசனங்கள் அழகாக சொல்லிக் கொடுக்குது. நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்குறது. பாருங்களேன்,
லூக்கா எழுதின பரிசுத்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 36 வரை உள்ள பரிசுத்த வேத ஜீவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டீங்கன்னா ஒரு 11 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பு எப்படி கூறுவது, என்ன செய்யறது, அன்பு கூறுவதுன்னா என்ன, அது எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம நம்முடைய அன்பை தெரிவிப்பது. சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தையும் கொடுங்கள், அங்கே கேட்டால் வஸ்திரத்தையும் கொடுத்து விடு, கேட்கிற எவனுக்கும் கொடு, எடுத்துக்கொண்டால் திரும்ப கேட்காதே. மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ நீங்களும் அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஒரு 11 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படி அன்பு கூறுவது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. நம்ம நேசிக்கின்றவர்களை நாம் அழகாக நேசிக்க ஒரு தடையே கிடையாது, அது யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. நாம் நேசிக்கின்றவர்களை நாம் நேசிப்போம். நம்மை பகைக்கின்றவர்களை, நம்மிடத்தில் அன்பு கூறாதவர்களை, நம்மளை ஒதுக்குகின்றவர்களை, நம்மளை புறம்பே தள்ளுகின்றவர்களை நேசிப்பது என்பது கூடாத காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லல. நல்லா கவனிங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்றார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் செய்தோம்? இப்ப அன்பை பத்தி ஒரு காரியம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. அதை நான் பேச ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்ல கட்டளையின்படி 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் நாம் ஓய்ந்திருப்போம். 7ஆம் நாள் ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. அது மகத்தான நாள், மகத்துவம் உள்ள நாள். அது ஓய்வு நாள். மாத்திரமல்ல, அது பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டிய நாள். அந்த நாளில் மனுஷன் எந்த வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும், கர்த்தருக்கென்று காரியங்களை கை கொள்ளவும் கடமைன்னு சொல்லப்பட்டது. நீங்க இஸ்ரேல் தேசத்துல யூதர்களை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, அவங்க சனிக்கிழமை, வாரத்தின் முதலாம் நாள் சனிக்கிழமை அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே அமர்ந்திருப்பார்கள். அது இன்றைக்கு அவங்க கடைபிடிச்சிட்டே வராங்க. நாம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டுடைய சமூகத்துக்கு வரோம். நல்லது, நற்செய்தி கேட்கிறோம், துதி ஆராதனையில பங்கு பெறுகிறோம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு காணிக்கையை உற்சாகமாய் கொடுக்கிறோம், எல்லாம் நல்லது, ரொம்ப அருமையா இருக்கு. ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல அது பிரீதியா இருக்கிறது, மிகவும் பிரியமா இருக்கிறது, உண்மைதான். ஆனா ஆலயத்துக்கு வெளியே நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த வாசலிலே நின்று செல்வர்கள் தர்மம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு இருப்பாங்க. நானும் அநேக முறை அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். அந்த வாசல் நின்றே பார்த்திருக்கிறேன். ஒருவரும் அவருடைய சத்தத்தை கேட்டதே இல்லை. நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் இயேசு கேட்க வேண்டும் என்று நம்முடைய ஜெபங்களிலும் வேண்டுதல்களிலும் நாம் கேட்கிறோம். ஆண்டவரே எங்க சத்தத்துக்கு செவி கொடுங்க, நாங்க ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபத்தை கேளுங்கன்னு தாழ்மையா பணிவோட ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட கவலையோட புலம்பிக்கு தீர்க்கிறோம். அவர் ஏன் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கல? நீங்க மற்றவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே. அருமை சகோதரனே, அந்த அந்த ஏழை மக்கள், அந்த ஏழை சகோதரன் சகோதரி ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது உனக்கு காதுல அந்த ஒலி கேட்கவே இல்லையே. தாவீதின் குமாரனே மனமிறங்கும் அப்படின்னு சொத்தார். குருனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பெரிய கூட்டத்தில் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அது மாத்திரமல்ல, அந்த அவனுக்கு பார்வையை திரும்ப கொடுத்தாரு. நாம் அவனுடைய சத்தத்தை கேட்க முடியலையே. ஒரு ஏழை, ஒரு அனாதைகள், விதவைகள் அந்த வாசல் நின்று கேட்கிறாங்க. அவளுக்கு நாம் காணிக்க கொடுக்க தவறி விட்டோமே. ஒன்றுமில்ல, ஒரு சின்ன ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோமே. அந்த சர்ச்சிலே வெளியே வர்றவங்க ஒரு 1000 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் 5 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1000 into 5 5000 ரூபாய் ஆச்சு இல்லையா? அங்க 10 பேர் இருந்தா அந்த அந்த 5000 ரூபாய் பிரிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 500 ரூபாய் கிடைச்சிடும். நம்ம 10 பேருக்கு 500 ஆயிடும்னா 5000 ரூபாய். அந்த 10 பேர்ல ஒருத்தர் 500 ரூபாய் பெறுவான். எவ்வளவு சந்தோஷமா போவான். அந்த வாரம் முழுதும் அவன் நல்லா சாப்பிட்டுவான் குடும்பத்தோட. அந்த வாரம் முழுதும் ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை நினைப்பான். அந்த சர்ச்சிலையும் வெளியே வர்றவங்க என்னை பார்த்தாங்க, என் மேல இறக்கப்பட்டாங்க, எனக்கு முழு உள்ளத்தோட காணிக்க கொடுத்தாங்க, அதை வச்சு நான் பிழைச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். அடுத்த இடம் நம்ம வரும் பொழுது அந்த 5 ரூபாய் கொடுக்கறதோட நிப்பாட்டி கொள்ளாம அவனை ஆலயத்துக்குள்ள அழைத்து செல்ல எத்தனை பேர் முற்பட்டோம்? நம்மளை நாமே கேள்வி கேட்போமே. அநேக காரியங்களை பரிசுத்த வேதாந்தத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவையெல்லாம் மிகவும் நல்லதா இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நடத்தைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் ஒரு நாளும் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம், ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நல்லதுதான். ஒரு ஏழை நண்பர் அவனை கூட்டு போறான். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில
நாம அருமையா கொண்டாடுறோம். ரொம்ப கிறிஸ்துமஸ் பாடல்லாம் பாடி ஆராதனைக்கு சென்று நல்லா கர்த்தரை ஆராதித்து துதித்து கார்ல போய் பாடல்லாம் கேட்டு வீட்டுல கேக் வெட்டி மற்றும் விருந்துகள் நல்ல கொண்டாட்டங்கள்ல பங்கேற்கிறோம். ஒரு ஏழை எளியவருக்கு நாம் ஏதாவது அந்த விருந்து கொண்டாட்டங்கள்ல நம்ம அவனுக்கு பங்களிக்குமாறு அவனை அழைத்திருக்கிறோமா? நாமே சட்டை உடுத்தி, நாமே ஆடை அணிந்து கொண்டு, நாமே சாப்பிட்டு திருப்தியாகி, நாமே பாடிக்கொண்டு, நாமே திருப்தியாகி இருக்கல என்ன பிரயோஜனம்? ஒரு கிறிஸ்தவன் என்னை அன்பை பகிர்ந்துக்கணும். உன்னை நீ நேசிப்பு போல பிறரை நேசிக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் கூட முடியாது. ஒரே ஒரு ஏழை சகோதரனை கூட்டு வந்து, ஒரு சகோதரியை கூட்டு வந்து, அவனுக்கு ஒரு புத்தாடை கொடுத்து, நல்ல விருந்து நம்முடைய விருந்துல நம்முடைய டேபிள் அவனை உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். எவ்வளவு அருமையா இருந்திருக்கும். இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு முறை நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சமயம் நானும் என் நண்பர்களும் அப்படி ஹோட்டல்ல சாப்பிட முடியாத போனோம். அப்ப அந்த ஹோட்டல் வெளியே ஒருத்தன் ரொம்ப ஒரு கிழிஞ்ச ஆடையோட தர்மம் கட்டிட்டே இருந்தான். அவனை கண்டும் காணாத போல நாங்கெல்லாம் உள்ள போய் சாப்பிட்டோம். திருப்தியா சாப்பிட்டோம். அதுக்கு மேல சாப்பிட முடியல. சாப்பிட்டு வெளியே வரும்போது அந்த நண்பரை பார்க்கும்போது நான் ஆண்டவர் என்று சொன்னாங்க, அருமையான என் பிள்ளையே, நல்லா சாப்பிட்டியா? நல்லா இருந்தா? ஆண்டவரே பசியில இருந்தேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப திருப்தியா இருந்து என் நண்பர்கள் நானும் சந்தோஷமா இருக்கிறோம். வெளியின்னு ஒருத்தவன்கிட்ட கேட்டானே, எனக்கு பசியா இருக்குன்னு கேட்டானே, அவனை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. எனக்கு அப்பொழுதுதான் எனக்கு உரைத்தது, ஆகா வெளியே ஒருத்தர் நின்று கேட்டானே, அவனை நம்ம கவனிக்காம வந்துட்டோமே, பசியில கவனிக்கல ஆண்டவரே, அவனுக்கும் பசியா தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அந்த சகோதரன் செலுத்து, ஐயா நீ சாப்பிட விரும்புகிறதெல்லாம் கேட்டு ஒரு டோக்கன் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிடும் பாரு சொல்லிவிட்டு சென்றேன். அப்ப நான் பெரிய நன்மை செய்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆண்டவர் திரும்ப என்ன கேட்டாரு, உள்ள போகும்போது உன் நண்பரோட போனியப்பா, அவன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டானே, அவனை உன் கையோடு நீ கூட்டு போய் உன் பக்கத்துல அமர வச்சு அவனுக்கு கேட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து இயேசுடைய அன்பை நீ வெளிப்படுத்தியிருந்தேனா, இயேசு குறித்து நற்செய்தி என்னை குறித்து நற்செய்தி நீ சொல்லியிருந்தேனா, அவன் இயேசுவை என்னை ஏற்றுக்கொண்டு இருப்பானே, நீ செய்ய மறந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது நான் கண் கலங்கினேன். ஆம், கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரத்துல இது மாதிரி வழி தப்பி போகிறோம். அன்பு செலுத்த தவறி விடுகிறோம். கர்த்தரை கற்பனைகளே, கட்டளைகளே, நியாய பிரமாணங்களை, நியாயங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவைகளை அபியாசப்படுத்த, அவர்களை செயல்முறைப்படுத்த தவறி விடுகிறோம். நற்செய்தி என்பது நன்மை செய்வதிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சொல்லுவதில் மாத்திரமல்ல, வெறும் பேச்சுல மாத்திரம் இல்ல, செய்கைகளில் வெளிப்பட வேண்டும். அது அது காணப்படாமல் இருக்குது. அது ரொம்ப ஒரு வேதனையா இருக்குது. பாருங்களேன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம ஆசைக்கு கேட்போம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மளோட நிலைத்திருக்கணும்னா நாம் அன்பு கூறணும். நீங்க கிறிஸ்தவனுடன் காணப்படாத ஒரு முக்கியமான காரியம் அன்பு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன். நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை தாமே சொல்லிக் கொண்டுள்ளார்கள். அடுத்தவர்கள் சொல்லணும், அதோ போறா ஒரு கிறிஸ்தவன் சொல்லி. ஆமா, அது சில காரியங்களை கொடுத்து கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பிரபல ஊழியர் அவர்கள் கொல்கத்தால ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 கைகளும் இல்லாத ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டே வந்தான். ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க அந்த ரயில்ல. அப்ப ஒரு நண்பர் ஒரு 100 ரூபாய் கொடுத்து போட்டுட்டு அவன் கையில இருந்து 95 ரூபாய் எடுத்துக்கிட்டார். அந்த பாத்திரத்தையும் 95 ரூபாய் எடுத்துக்கிட்டார். 5 ரூபாய் காணிக்க கொடுத்து. நான் ஐயா நன்றி ஐயா, ஐயா ஒரு டீ குடிக்கணும்னா 10 ரூபா ஆகுமே, நீங்க 5 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்திட்டு அவன் கடந்து வாரான். அடுத்தவன்ட கையா உதவிச்சிங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடல, கை இல்லை. அப்ப அந்த பிரபல ஊழியர் என்ன செஞ்சாரா, அவனை அறுதலுக்கு கூட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கி தாங்க சார், சாப்பிட்டு விடுவேன். சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஐயா ஒரு 150 ரூபா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். 200 ரூபாய் கையில கொடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு மீதி 50 ரூபாய் ஐத்துக்கொள்ளுன்னு சொன்னார். அப்ப அவன் திரும்ப கேட்டானா, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்டான். அந்த ஊழியக்காரர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாராம். அவன் கேட்ட கேள்வி உங்க மனசு உள்ள ஆழமா போயிட்டு, இதுதான் அன்பு, கிறிஸ்துவ அன்பு. இது அன்பு மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவ அன்பு. பாருங்களேன், ஒரு மனிதன் முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட ஒரு உதவி பெறுகிறான். அந்த உதவியை முழுமையாக பெற்றுக்கொண்ட பொழுது, அந்த அன்பு முழுமையாக பரிமாறும் பொழுது கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். அந்த உதவி செய்த ஊழியக்காரரை கிறிஸ்துவாகவே அவன் அறிந்து கொள்கிறான். அவன் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். அப்ப இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார், அன்பு இல்லாதவன் ஒன்று அறியான் அப்படிங்கிறத அவன் நல்லா கேள்விப்பட்டிருக்கான். அந்த அன்பு வெளிப்படும் பொழுது, அன்பு இருக்கிறது நாம் சொல்லிக்கொண்டே போகிறோம். அன்பு வெளிப்படும் பொழுதுதான் கிறிஸ்து வெளிப்படுகிறார். நம்ம கிறிஸ்து இருக்கிறார் என்பது எப்படி நம்ம நிச்சயம் பண்ணி கொள்ளலாம் என்றால், நாம் நம்முடைய சகோதரர்களே உண்மையாக நேசித்து, நம்முடைய
பிறனை அன்பு கூர்ந்த பொழுது கிறிஸ்து நமக்குள் வாசம் படுகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். நான் நிறைய வருஷங்கள் ஆண்டுடைய இந்த ஊழியத்தை செய்து வருகிற காரியங்களில காணிக்க போடும்போது சந்தோஷமாய் கொடுப்பேன், உற்சாகமாய் கொடுப்பேன். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாங்க, என் மனதுல தோன்றியது, நீ எல்லாம் கொடுக்குறப்பா, நான் எல்லாம் உன்கிட்ட வாங்கிட்டே நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா ஆண்டவரே, நீங்க நான் உற்சாகமா கொடுக்குறேன்னு சொல்லி. இல்லையப்பா, நீ உற்சாகமாய் கொடுப்பது உண்மைதான், ஆனா நான் சொன்ன வாக்கை நீ கேட்கலையே அப்படின்னா. என்ன ஆண்டவரே அப்படின்னா, உன் சகோதரி ஒருத்தி இருக்காளே, அவட நீ 12 வருஷத்துக்கும் அதிகமாக நீ பேசாம இருக்கிறிய, அவட நீ போய் ஒப்புரவாகு, உன்னுடைய காணிக்கை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து அழுத, இத்தனை வருஷம் கொடுத்த காணிக்கையெல்லாம் ஆண்டவர் வாங்கவே இல்லையோ, அங்கீகரிக்கவே இல்லையோ ஆண்டவரையும் சொல்லி அழுத சமூகத்துல. அதெல்லாம் அழுகெல்லாம் நிறுத்து, நீ போய் அவனை ஒப்புரவாகு அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி இருந்தது. நான் என் மனைவியின் காரில் புறப்பட்டு சென்று என் தங்கை வசிக்கும் ஊருக்கு சென்று அவங்க வீட்டுக்கு சென்று இரு கரங்களை கூப்பி என் தங்கை முன்னால, நான் உனக்கு எதிராக குற்றம் செய்திருந்தேன், உனக்கு எதிராக வழக்காடி இருந்தால், உன்னை காயப்படுத்தியிருந்தால் என்னை தயவு செய்து மன்னித்து விடு. என் மனைவி டெய்ஸியும் நீ மன்னித்தது, நம்ம ஒப்புரவாக இருப்போம், ஆண்டோடு இருப்போம் சொல்லி கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து காமிச்சு நல்ல ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்து அவளை நான் இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால அவள் பிளஸ் பண்ணி திரும்பினேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாங்க, இப்போ உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. சொந்த சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தை எப்படி அன்பு கூற முடியும்? காணுகின்ற சகோதரனை நேசிக்க தெரியாது நான், காணாத தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்க முடியும், அவரை எப்படி நான் காண முடியும்? அதை நான் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். அப்ப தேவனுடைய வசனங்களை கை கொள்றவன் மேல்தான் அவர் பிரியமா இருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என்னுடைய வசனங்களை கேட்டு அதுபடி நடப்பவன் மேல்தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவனுக்கு தான் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். நான் அளிக்கும் பலன், கிறிஸ்து அளிக்கும் பலன் அவருடைய கூட யாருக்கு வருதான்? அவருடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களுக்கு தான் அந்த பலன் கூட வரும். நன்மை செய்தால் நன்மை பெறுவாய், எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். தினை விதைத்தவன் திரையை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பான். அதுதான் சாபம். சாபங்களும் ஆசவாங்களும் 2 காரியங்களும் ஆண்டவர் இயேசு நம்ம முன்னால வைத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் நம்ம முன்னால வைத்திருக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் நம்ம முன்னால வைத்திருக்கிறார். எதை வேண்டுமெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனா எல்லாத்துலயுமே 2 கற்பனைகளாம் ஆண்டவர் இயேசு எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அடக்கினார். அது அன்பு. இந்த அன்பு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த அன்பை குறித்து யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல இந்த அன்பை குறித்து ராஜரீக பிரமாணம் சொல்லப்படுது. அதெல்லாம் கவனிங்க, அந்த வார்த்தைய ராஜரீக பிரமாணம். அது எப்படி சொல்லுது நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நாம் எப்படி நன்மை செய்வது? நம்ம கேட்கும்போது ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக ரொம்ப அழகாக ஆண்டவர் பதில் சொல்லிக்கிறார். நமக்கு பிறன் அதையும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்துல. 1 பேதுரு 4:11 இவ்வாறா சொல்கிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படியே போதிக்க கடவுள். ஒருவன் நன்மை செய்தால் தேவன் தந்த பலத்தின்படியே, ஒருவன் கொடுத்தால் தேவன் தந்த பலத்தின்படியே கொடுக்க கடவுள். உள்ளங்கையை திறந்து பாரு வெறுங்கைதான், கொண்டு வந்ததும் அதுதான், கொண்டு போவதும் அதுதான். உள்ளங்கையை நம்ம திறந்து பார்ப்போமே, ஒண்ணுமே இல்லை. பிள்ளை தாய் நம்ம வயிற்றிலிருந்து வெளி வரும் பொழுது அந்த பிள்ளை கையை மூடிக்கொண்டே வரும். திறந்து பாத்தீங்கன்னா கையில ஒண்ணு இருக்காது. அதே போல இந்த உலகத்தை விட்டு நம்முடைய இந்த வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுதும் நம்ம கை மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் அதுல ஒன்றும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் மோதிரம் போட்டிருந்தாலும் கூட அதை பிச்சு எடுத்து விடுவாங்க. அது நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சேன். அதனால இந்த நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா? அன்பு. அந்த அன்புங்கிற அலங்காரத்துல ஒரு மனுஷன் கிறிஸ்தவம் பண்ணி கொண்டா அது எல்லாருக்கும் மிக அழகா பிரயோஜனமா இருக்கும். அன்பு என்பது உள்ளத்தில் இருப்பது, வார்த்தையில் வாழ்வது, உலகத்தை இணைப்பது, பிறனுக்கு கொடுப்பது, செயலில் தெரிவது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் நம்பும், சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் அறிவும் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதை குறித்து ஒரு பாடலோட முடிக்கலாம். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை,
நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசனம் உரைத்திட்டாலும், பற்பல பாஷைகள் பேசிட்டாலும், நற்செய்தி எங்கும் அறிவித்தாலும், புதிய பாடல் இசைத்திட்டாலும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. பூமி எங்கிலும் சுற்றிட்டாலும், வானமெங்கிலும் பறந்திட்டாலும், பூமி எங்கிலும் சுற்றிட்டாலும், வானமெங்கிலும் பறந்திட்டாலும், பட்டங்கள் பலவும் பெற்றிட்டாலும், லாபங்கள் பலவும் குவித்திட்டாலும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. சகல ரகசியம் அறிந்திட்டாலும், மலைகளை அடியோடு பெயர்த்திட்டாலும், சரீரத்தையே நான் அழித்திட்டாலும், சகலத்தையும் நான் அறிந்திட்டாலும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இயேசுவே, நீங்க சொன்னதை நான் செய்திருக்கிறேன். உங்களுடைய வசனங்களே தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே விதைத்திருக்கிறேன். 1க்கு 100 பலன் கிடைக்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சைமன் ராஜா அவர்களே. அன்பு என்ற தலைப்பிலே நல்ல ஒரு செய்தியை 97 ரேடியோ தொடர்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கான நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.